செல்வா என்னாச்சு? வேற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்? யூடியூப் இன்ஸ்டாகிராம் திறந்தா ஸ்டாக்க பத்தி பேசிட்டே இருக்காங்க. பேசுறாங்கன்னா அவ்வளவு பேசுறாங்க. நல்ல விஷயம்னா பேசதான் செய்வாங்க. நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அது தெரியல. ஆனா அவங்க பேசும்போது நல்ல சுவாரஸ்யமா இருக்குது. என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா, பேசுறவங்க எல்லாம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, யூடியூப் இன்ஸ்டாகிராம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு மக்கள் பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். ஆனாலும் பார்த்து ஒரு முடிவு எடுக்க முடியல. பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு கிட்டத்தட்ட 3 வருஷமா பண்ணலாமா வேண்டாமா தான். என்னதான் ஒரு ஆள் இப்போ போன மாதிரி ஒரு ஆள் சொல்றாங்க, அந்த நம்பிக்கையை வந்து அந்த வீடியோ கொடுக்க மாட்டேங்குது. வேற மாதிரி காலம். சரி, உங்களுக்கு என்ன டவுட்? அது இது நான் சொல்லு. இப்போ வந்து என்கிட்ட பணம் இருக்கு, நான் வந்து ஸ்டாக் வாங்கணும். சரி, ஒரு ஸ்டாக் வாங்கணுமா பல ஸ்டாக் வாங்கணுமா? இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இது நானு வேற மாதிரி உங்களுக்கு புரியுது. ஓகே, உங்ககிட்ட வந்து 1 lakh இருக்கு. இருக்கு. நான் கடனா கேட்க மாட்டேன். இருக்கு. சரி, ஆமா வச்சுக்கோ. ஓகே, இப்போ 5 பேர் வராங்க. பணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே எப்படி அது தெரியுதுன்னு தெரியல. என் அக்கௌண்ட்டுக்கு தான் காசு வரும், ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். மெசேஜ் வரதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சிடும். அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பிடுறாங்களான்னு தெரியல பேங்க்ல இருந்து. ஓகே, சரி. 1 lakh இருக்குது. 5 பேர் வராங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஆசை வார்த்தை பேசுறாங்க, கொடுங்க நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே ஒரு 3-4 வருஷத்துல உங்க பணம் டபுள் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. 5 பேரும் கேக்குறாங்க. 5 பேர்ல ஒருத்தர் உன் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ இந்த 1 lakh யாரு? ஃப்ரெண்டு தான், நண்பன் இல்ல. நண்பன்னா என்ன, எல்லாத்துக்கும் நல்ல நண்பன் தான். நண்பன்னாலே நல்லவன் தான். நல்ல நண்பன் கேட்ட நல்லவன் தான் கொடுத்துருவாங்க. நண்பன் கொடுக்குறீங்க, அதுல எந்த டவுட் இல்ல. ஆமா, ஆகக்கூடாது. மேபி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நண்பனுக்கு ஆயிடுச்சு, உன்னை விட்டு போயிட்டாரு. நண்பன் நினைச்சு அழுவதா இல்ல கொடுத்து காசு நினைச்சு அழுவதான்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க இப்போ புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் உயிரோட 4 பேர் இருப்பாங்க. ஆனா அவனுக்கு நான் பணம் இல்ல, அவனை போய் கேட்க முடியாது. இதே மாதிரி நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, 1 lakh இருந்துச்சுன்னா அந்த 20,000 ஒரு 5 பேர் தெரிச்சு கொடுத்தாரு. ஒருத்தருக்கு ஒரு ஆபத்தான மீதி 4 பேர் என்னோட பணம் கனெக்ட் கொஞ்சம் சேஃபா இருக்கும். லாஜிக் கனெக்ட் ஆகுது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் நடக்குது. ஒரு ஸ்டாக்ல போட 4 ஸ்டாக்ல ஸ்டாக் 10 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றோம். சம்டைம்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். அடுத்த 10 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக் இல்லாம ஒரு கம்பெனி ஊத்திச்சுன்னா காலி ஆகும். அவ்வளவுதான், போட்ட 1 lakh காலி. அந்த 1 lakh 5,000 ஒரு 20 ஸ்டாக்ல போட்டீங்க. 20 ஸ்டாக் கண்டிப்பா என்ன ஆகும்னா, அது ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்த்தது விட நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், உங்க காசு சேஃபா இருக்கும், நீங்களும் நல்லா தைரியமா தூங்கலாம். ஒரு கம்பெனியா 2 கம்பெனியா தோற்றா கூட 18 கம்பெனி நம்மளை காப்பாற்று. அந்த 20 கம்பெனில 19 கம்பெனி தோத்து ஒரு கம்பெனி ஜெயிச்சாலே போதும். புரியுது. அதோட ரொம்ப முக்கியமா புரியுது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து காசு கேட்டா கொடுக்க கூடாது. அது அந்த படமும் எனக்கு புரியுது. அதெல்லாம் சரிதான், இந்த பெரிய அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி சொன்னேன். சரி, ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். வீடியோ பண்ணும்போது மட்டும் ஏன் அப்படி வயசு உள்ள போயிடுது, மற்ற நேரத்துல கொஞ்சம் வெளியில? அதுதான் சொல்றேன், நீ வீடியோ பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோ புரியுது. என்னால இப்ப புரியுது. ஏன் ஷார்ட் வீடியோ பண்ணுன்னு சொல்றது இப்போ புரியுது. இப்போ விளக்கம். சரி, வீடியோ முடிச்சுப்போம். நீ ஓகே, நன்றி.